அதாவது பாவம் அப்படின்னு சொன்னா மற்றவருடைய மனம் புண்படும்படியான ஒரு செயலை செய்யும் பொழுது அது பாவ கணக்கிலே வந்து சேர்கிறது. மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். மற்றவர்களுடைய மனமானது புண்படும்படியாக நடந்து கொள்ளும் பொழுது அந்த செயலானது பாவ கணக்கிலே வந்து சேர்ந்து விடுகிறது. அதே நேரத்திலே ஒரு செயல் மற்றவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துகிறது, மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறது என்று வரும் பொழுது அதே செயலானது புண்ணிய கணக்கிற்குள் வந்து விடுகிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நிறைய பேர் இதை தவறா புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இடத்துல திருடி மற்றொரு இடத்துல போய் தானம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி செய்வா தெரியுமா? இதுபோல் செய்தால் அது பாவ கணக்கிலே வருமா, புண்ணிய கணக்கிலே வருமான்னு சொன்ன, அதாவது திருடுவது என்பது பாவச் செயல்தான். அது ஒருவருடைய மனதினை புண்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் நான் எதுக்காக திருடுறேன்னு சொன்னா, இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன், அவன் இருக்கிறவே அவன் தனக்குத்தானே நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான்னு சொன்னா அது அவனுடைய பாவ கணக்கிலே வரும். அதை சென்று நாம் திருடினால் அதை திருடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாவம்தான். நான் அதை எடுத்து தானம் தானே பண்றேன், நான் தர்மம் தானே பண்றேன், அதன் மூலியமாக மற்றவர்கள் மனதானது சந்தோஷப்படுகிறதே என்று சொன்னால், அப்படி சொன்னாலும் அது பாவ கணக்கிலே தான் வரும். நீங்கள் புண்ணியம் தேட வேண்டும் என்று சொன்னால் அந்த திருடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்து உங்களுடைய உழைப்பின் மூலமாக வந்த செல்வத்தினை நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் அல்லது தானம் செய்ய வேண்டும். உண்மையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர, ஒரு விஷயத்தை செஞ்சு, ஒரு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த தவறான விஷயத்தின் மூலமாக அதிலே கிடைத்த பொருளை கொண்டு நான் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்கிறேன் என்று சொன்னாலும் அது பாவச் செயல்தான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் அவரவருடைய மனசாட்சிக்கு உட்பட்டது என்று சொன்னாலும் கூட, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு தர்ம நெறியானது வலியுறுத்துகிறது அல்லவா? அந்த தர்மத்தை பின்பற்றி வாழ வேண்டும். அந்த தர்மம் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறதோ அந்த வழியிலே எவர் ஒருவர் சரியாக சென்று கொண்டிருக்கிறாரோ அவருக்குத்தான் அந்த புண்ணியம் என்பதும் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கணும்.